நம்ம மருத்துவ பற்றி போடுவோம், அதை வந்து நல்லா பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். சமையல் குறிப்பை பற்றி போடுவோம். ரெண்டாவது வந்து என் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறது எப்படி போடுவோம். சிறு குழந்தைகளை வந்து எப்படின்னா ஒரு 3 வயசு 2 வயசு பிறந்ததுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ வெளிக்காத்துகள் அதிகமாக வாங்கணும். பிறந்து 10 நாள்லேயே வெளிக்காத்துகள் வாங்கணும். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தனால அந்த பிள்ளைகளுக்கு வந்து அடசல் வரும், பிள்ளைகளுக்கு வந்து பல நோய்கள் உருவாகும். அது 10 நாளையில் வந்து வெளிக்காத்துகளை வாங்கும்போது பிள்ளைகள் வந்து அவங்க ஆரோக்கியமாக இருக்கும். இதெல்லாம் என்ன முன்னோர்கள் வந்து நம்ம உம்மாலாம் வந்து நல்லா அவங்களுக்கு தெரியும் எல்லா விஷயங்களும். அந்த விஷயங்கள் தெரியும் போது அவங்க வந்து நம்ம வந்து நல்லா அருமையாக வளர்த்து கொண்டு வந்தாங்க. இப்போ உள்ளவங்க வந்து அது தெரியல. வீட்டுக்குள்ளேயே வச்சு ஏசிக்குள்ளேயே வச்சு அந்த பிள்ளைகளுக்கு நோய் உண்டாக்கிறாங்க, காய்ச்சல் உண்டாக்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியே படிப்படியாக வரும்போது 1 வயசு 2 வயசு 3 வயசு இந்த இதில் வந்து பிள்ளைகளை வந்து அடிக்காமல் பிள்ளைகளை வந்து லைஸை கிள்ளி விட்டு தான் பழக்கணும். அடிக்கக்கூடாது, மிதிங்க ரொம்ப கம்பு எடுத்து அடிக்கக்கூடாது, இதை எடுத்து அடிக்கக்கூடாது. படாத இடத்துல பட்டோம். மதுரையில் இடத்துல இன்ஷால்லாம் ஒரு 3 வயசு பிள்ளைய ஒரு தோசை கண்டையிலேருந்து அடிச்சிருக்காங்க. அந்த மண்டையை உடஞ்சி அந்த பிள்ளைக்கு மூளையும் பாதிச்சு ரத்தமும் அப்படியே வெட்டிடுச்சு. அது வந்து கிட்டத்தட்ட உயிருக்கு ஆபத்து போச்சு அந்த பிள்ளை. அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம பிள்ளைகளை வந்து அடிக்கக்கூடாது. அதை வந்து லைட்டை கிள்ளி விட்டு தான் பழக்கணும். லைட்டாக அந்த முன்னோர்கள் அந்த எல்லாம் தான் கொண்டு வந்தாங்க. இப்போ அவங்க அடிக்கிறது, தூக்கி விட்டு மிதிக்கிறது, ரெண்டாவது பிடிச்சி செவத்தில் அடிக்கிறதெல்லாம் பெரிய பாவம். 2 மலக்குமார்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு. அதனால் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகளை வந்து வளர்க்குறது. இது வந்து நம்ம பிள்ளைகளை பற்றி நிறையா போடுவோம் இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். அதுக்கு அடுத்தபடியாக வந்து 5 வயசு பிள்ளை 4 6 வயசு பிள்ளை நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூலுக்கும் அனுப்பணும், மதரசாக்கு அனுப்பணும். மதரசாக்கு அனுப்பும்போது முஸ்லீம் பிள்ளைகளுக்கு வந்து வளர்ச்சி உண்டாகும், மூளை வளர்ச்சி உண்டாகும், அல்ல அவங்களுக்கு மெயின் அதிகமாக இருக்கும். ஏன்னா முன்னோர்களை வந்து அது இந்த குரானை படித்ததுனால தான் அந்தவங்களாம் நல்லா இருந்தாங்க. இப்போதைக்கு வந்து நம்ம வந்து இப்போ புதுசாக கல்யாணம் முடிச்சு இந்த ஒரு 90லேருந்து 2000லேருந்து 2010லேருந்து வந்த மக்களெல்லாம் வந்து சுத்தமாக அது பிள்ளைகளுக்கு நினைக்கிறே கிடையாது. ஹோம்ஒர்க் எழுதுங்க, நைட்டு படுக்குது, காலையில் 8:30 மணி ஸ்கூல்னா 7:45 எழுப்பி விடுறது, 8 மணிக்கு எழுப்பி விடுறது. அந்த பிள்ளைக்கு சாப்பிடாமல் போகும், தண்ணி குடிக்காமல் போகும். அதில் அல்சர் உண்டாகும், பிள்ளைகளுக்கு நோய் உண்டாகும், ரெண்டாவது கேன்சரும் உண்டாகும். அதுனா ஒரு பிள்ளையில வந்து காலையில் அதிகாலையில் 6 மணிக்கு 5:30 மணிக்கு எழுப்பி அந்த பிள்ளையில பழக்கம் காட்டினோம்னா அது நோய் நொடி வராது. அந்த பிள்ளைகளை வாழ்க்கையில் நல்ல முறையில் கொண்டு வரும். நம்ம வாழ்கிற மீது அந்த பிள்ளைகளுக்கு எந்த நோய்களும் வராது. ஏன்னா இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு உடனே கடையிலே வாங்கி கொடுக்குறது, வீட்டில் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டும் செய்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.